தம்பி வாங்க, என்ன வேணும்? சர்ஃப் எக்ஸல் 2 கொடுங்க. சரி, அப்புறம் சால்ட் 1 கிலோ. லிஸ்ட்டு கொடுங்க. என்ன சொன்னீங்க? லிஸ்ட்டு. மறுபடியும் சொல்லுங்க. அண்ணா லிஸ்ட்டு. கண்டு கொண்டேன் அண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டேய் நில்றா, எங்கடா போற? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட்டு பைத்தானில் இருக்குது இல்லையா, லிஸ்ட்டு தெரியும்ல. பைத்தானில் வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ரொம்பவே வந்து அதிகமாக பைத்தானில் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பாட்டாக நிறையா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை அடிஷ்னலாக நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் எல் இல்லை, ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு இப்படி கூட க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணாலும் அது லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்படி 2 வழி இருக்குது. அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏன் வந்து தேவையில்லாமல் எதையுமே வச்சுருக்க மாட்டாங்க, காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை. ஸோ இதுக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நான் அது இதுக்குள்ளே வந்து ஒரு டிப்பில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்தது அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் எல். ஸோ இதை இப்போ ரன் பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்குது. இதே நான் வந்து இங்கே வந்து டிப்பில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணலையா? ஓகே, இதை வந்து இதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரிண்ட் எல். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிப்பில் அப்படியே போய் லிஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ஒரு செல்லில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லிஸ்ட்டை வந்து எந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்லேருந்து எலிமெண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லுன்னு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 and 6 இதை போட போகிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா 1 அப்படின்ட்டு, அதை வந்து நான் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதோட இண்டெக்ஸ் அக்சஸ் பண்ணலாம். இதோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் வந்து எல் ஆஃப் 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நான் லாஸ்ட்டு எலிமெண்ட் எனக்கு வேணும், நான் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை ஈஸியாக பிரிண்ட் பண்ணுறது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா -1, அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1லேருந்து -2 -3 இப்படின்னு போயிட்டுருக்கும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா 0லேருந்து இப்படி போயிட்டுருக்கும். இப்போ நான் -1 போட்டேன்னா கண்டிப்பாக 6 தான் வரும், ஏன்னா அதான் வந்து லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா. ஓகே, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அக்சஸ் பண்ணோம் இல்லையா இண்டெக்ஸிங் வச்சு, அதே இண்டெக்ஸிங்கை வச்சு நம்மளால் அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்னா 0, ஸோ 0 போட்டுட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் 10 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா, சரி மாற்றிட்டு எல்லை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 10 மாறிடும். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கன்வர்ஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எப்படி வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். L1 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப், இது ஒரு ஸ்ட்ரிங்கு, நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது போயிட்டு ஸ்ட்ரிங்கு இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பிரிண்ட் L1 அப்படின்னு போட்டுட்டு இதை ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக பிரிஞ்சு அது ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ஒரு ஐட்டம் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட எல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்படிங்கிற 4 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் 5ங்கிறத கடைசியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா Append 5 அப்படின்னு போட்டால் நம்ம வேலை முடிந்தது. இப்போ அதை கரெக்ட்ஸில் பிரிண்ட் எல் போட்டோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5ங்கிறது கடைசியில் ஆட் ஆகிடுச்சு. இதே இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 12 அப்படின்னு போடுறேன். மறுபடியும் பிரிண்ட் எல்.
இதையும் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா int object is not iteratable. அதாவது நம்ம எக்ஸ்டெண்டில் என்ன தான் போட முடியும் அப்படின்னா இன்னொரு லிஸ்ட்டை தான் வந்து இதுக்குள்ளே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா நமக்கே தெரியும்ல, எக்ஸ்டெண்ட்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு லிஸ்ட்டை கொடுத்து தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 12 அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. இதே வந்து இந்த எக்ஸ்டெண்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்பெண்ட் போட்டோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த 12ங்கிறது லிஸ்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இதுதான் வந்து அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பாப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கடைசியில் இருக்கிற 5 வந்து ரிமூவ் ஆகும். ரிமூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸிங்கை கொடுக்க முடியாது. இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா 0ங்கிறதே கிடையாது. ஸோ எரர் வரும். இங்கே வந்து நம்ம வந்து டேரெக்டாக வேல்யூஸை கொடுத்து இப்போ நான் 3 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக 3ன்னு கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுலேயே டெல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ டெல் ஆஃப் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ரிமூவ் ஆகும் நீங்களே பாருங்கள். 2 வந்து ரிமூவ் ஆகிருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற 2 அப்படிங்கிறது வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இதே வந்து டெல் ஆஃப் எல் போட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? டெல் ஆஃப் எல் அப்படின்னு போட்டோன்னா கடைசியில் இல்லைப்பா எல்லே டெலிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எல்லை வந்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நமக்கு நேம் எரர் வந்து ரைஸ் ஆகுது. எல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10, 20, 30, 40 and 50 அப்படின்னு ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு பெருசு எது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும், அதாவது மேக்ஸிமம் எது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா நம்ம ஈஸியாக மேக்ஸ் ஆஃப் எல்னு போட்டால் போதும், நமக்கு வந்து 50 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ சின்னது எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் ஆஃப் எல்னு போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற சின்ன வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். இதோட சம் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் ஆஃப் எல் அப்படின்னு போட்டோன்னா மொத்தமாக ஆட் பண்ணால் 150 கிடைக்கும் அப்படிங்கிறது. இதான் வந்து பைத்தானில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ். நம்ம ஈஸியாக வந்து அதோட சம்மு மேக்ஸு மின் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40, 50, 60 இல்லை. இப்போ வந்து நான் 60ங்கிறத எந்த இண்டெக்ஸில் 0, 1, 2, 3, 4 அண்ட் 5th இண்டெக்ஸில் வந்து நான் 60ங்கிறத ஆட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் எந்த இண்டெக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th இண்டெக்ஸில் 60 அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 60 வந்து அதோட கரெக்டான இடத்துல வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ளஸ் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டார், அந்த ப்ளஸ் அண்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை வச்சு லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் L1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 1,2 ப்ளஸ் 3,4 அப்படின்னு போட்டுட்டு அந்த L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அழகாக வந்து இந்த 2 லிஸ்ட்டும் மெர்ஜ் ஆயிரும். இதே நான் வந்து ஸ்டார் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இதே மாதிரி L2 ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். L2 ஈக்குவல் டு 1,2,3,4. இப்போது L2 ஸ்டார் 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ L2 பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை, ஏன்னா வந்து அசைன் பண்ணணும். L2 ஈக்குவல் டு L2 ஸ்டார் 3 அப்படின்னு அசைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே மல்டிபிள்ஸாக இருக்கும், 1 2 3 4 1 2 3 4 அண்ட் 1 2 3 4 அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். சரி, நமக்கு இப்போ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது. ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்தா இந்த L1 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த L2 இருக்குது, L1 இருக்குது. ஸோ ஓகே, இந்த L2 வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அழகாக இங்கே L2ன்னு போட்டாலே போதும். அதாவது இங்கே இந்த நோட் புக்கில் இப்படி போட்டால் போதும். ஆனால் நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணோம், இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியான வழி என்ன அப்படின்னா print ஸ்டார் L2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அழகாக பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வே இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி மற்ற சியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளால் ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ அதையும் பாருங்கள். பிரிண்ட் I அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அழகாக ஒன்றா 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலி L1ல என்னென்ன இருக்குது அப்படின்னா L1ல 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ வந்து 1 2 3 4 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு இன்னொரு பிரச்சனை கூட வரலாம். இப்போ நமக்கு ஒரு வேல்யூ தெரியும், அந்த வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குது, அதாவது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பைத்தானில் வழி இருக்குது.
எல் டாட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதில் போட்டுட்டு இப்போ 6ஓட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா அழகாக வந்து அது 4th இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ். இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம இந்த லிஸ்ட்டு ஒழுங்காக தெரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இது வந்து கண்ணா பின்னான ஆர்டரில் இருக்குது. இதை நான் வந்து ஷார்ட் பண்ணோம், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்படி ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அழகாக அது ஷார்ட் ஆயிரும். அது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதே வந்து இது ரிவர்ஸில் வந்து ஷார்ட் பண்ணோம் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டால் போதும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அது ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். என்ன இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூங்கிறது இது வந்து ஜாவாவில் தான் ஸ்மாலில் டி வரும். ஆனால் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்ஸில் ட்ரூ அப்படின்னு போடணும். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து 88744330 அப்படின்னு வந்து அழகாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்கிற இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எப்படி வந்து ஈஸியாக இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான இடத்துல ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until this, tada bye bye and see you in the next video.